தேவையே இல்லாத கேள்வி கேட்காம வாங்கிட்டு வந்துட்டேன் பத்தியா. ஐ லைக் இட். உனக்கு நான் சொல்லித்தரேன். கிரிஞ்சு. பட்ராஸ் பாட்னி. அப்பா ஏ அப்பா வரண்டா வரண்டா வரண்டா. உங்ககிட்ட தான்டா பேசணும், உங்ககிட்ட தான் பேசணும். இரு வரேன் வரேன். வரேன். நீ எல்லாம் ஒரு அப்பனாயா? உயிரோட இருக்கும்போதுதான் பெத்த பிள்ளைக்கு துரோகம் பண்ணான்னு பார்த்தா செத்ததுக்கு அப்புறம் அந்த மகாவை ஜெயிக்க வச்சிட்டல. அப்புறம் எதுக்கு என்ன பெத்த? ஒரு அம்மா கூட பிள்ளைய இடுப்புல தூக்கி வச்சு நான் பாக்குற உலகத்தை நீயும் பாருன்னு சொல்லுவா. ஆனா அப்பா தாயா பிள்ளைய தோள் மேல தூக்கி வச்சு நான் பாக்காத உலகத்தை கூட நீ பாடுற மகனேன்னு சொல்லுவா. நீ என்ன தோளுக்கு மேலேயே தூக்காம விட்டுட்டியா? அத கூட நான் மன்னிச்சிருவேன். ஆனா எவ்வளவு ஒருத்திய ஒசரத்துல ஓ வாரிசா உட்கார வச்சியே, இதுக்கு மட்டும் மோன உனக்கு மன்னிப்பே கிடையாதுயா. ஏய் 50 லட்சத்தை நீ அவளுக்கு தூக்கி கொடுத்துட்டேன்னு சந்தோஷம் மட்டும் பற்றாத. அவ படுற கஷ்டத்தை பார்த்து ஏண்டா கொடுத்தோன்னு நீ வேதனைப்படுவ. பாக்குறேன் என்ன மீறி அந்த 50 லட்சத்தை வச்சு அவ எப்படி ஜெயிச்சு கிழிச்சிடறான்னு நானும் பாக்குறேன். நீயும் அவளும் எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு உயிரோட இருந்தும் போனமா இருக்க போறா. நீ செத்து நிம்மதி இல்லாம தெரிய போற. என்ன பண்றன்னு மட்டும் பாரு, என்ன பண்றன்னு மட்டும் பாரு. வாங்க வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்னப்பா, என்ன விஷயம்? இங்க பாரு, கேக்க நகர்ல ரன்னிங்ல இருந்த ஒரு கார்மெண்ட்ஸ் இப்ப ரன் ஆகாம பூட்டி வச்சிருக்காங்களாம். மிஷினோட வாடகைக்கு தருவாங்க போல இருக்கு. போய் பேசி பாருங்களேன். அட்ரஸ் கொடுத்துருக்காங்களப்பா? அட்ரஸ், போன் நம்பர் எல்லாமே இருக்கு. வேணா கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டு போறீங்களா? இல்ல நீ நேர்ல போனாதான் லொகேஷன், பில்டிங் ஏரியா, உள்ள இருக்கிற மிஷின்ஸோட கண்டிஷன், இப்படி எல்லாத்தையும் பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க முடியும். அதோட வாடகை அட்வான்ஸ் எல்லாம் ஓனர் என்ன சொல்றாருன்னு தெரிஞ்சுக்கலாம். அதனால நேர்லயே போய் பார்த்துட்டு வந்துடுறோம். இப்பவே போய் பார்த்துட்டு வந்துடுறீங்களா? ஆமா அத்தை, கொஞ்சம் லேட் ஆனாலும் நடுவுல வேற யாராவது போந்துருவாங்க. சரி சரி, சாப்பிட்டு சீக்கிரமா கிளம்புங்க. வெளியே சாப்பிடுறோம்ப்பா. மகா போலாமா? எப்படியாவது இவங்க கூட போகணும். செல்வம், உங்க கூட நானும் வரேனே. நீ எதுக்கு? கம்பெனில நானும் தானே வேலை பார்க்க போறேன். இப்பத்துல இருந்து என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. கம்பெனி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஏங்க, அவ ஆசைப்படுறா, போயிட்டு தான் வரட்டுமே, என்ன இப்போ? அண்ணி நீங்களும் வாங்க, எல்லாத்த பத்தியும் இப்பவே தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு இல்ல, நீங்க 2 பேர்னா பைக்ல போயிட்டு வந்துடலாம். இவ வந்தா ஆட்டோ பிடிக்கணும், எக்ஸ்ட்ரா செலவு தானமா. சார், இந்தாங்க சாவி. கார்மெண்ட்ஸ் பாத்தீங்களா? பார்த்தோம் சார், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த கம்பெனியை நான் தான் ரன் பண்ணிட்டு இருந்தேன். சில காரணங்களால என்னால தொடர்ந்து ரன் பண்ண முடியல. மிஷின்ஸ் எல்லாம் கூட வித்துடலான்னு பார்த்தேன். ஸ்கிராப்புக்கு தான் கேட்டாங்க, கொடுக்க மனசு வரல. ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் மறுபடியும் ரன் பண்ணலான்னு தான் நினைச்சேன். அதுக்கான சூழ்நிலை அமையல. 2 வருஷம் அப்படியே ஓடிடுச்சு. ஆனா
மிஷின்ஸ் எல்லாம் நல்ல கண்டிஷன்ஸ்ல இருக்கு. தொடச்சி ஆயில் போட்டு க்ளீன் பண்ணி ரெடி பண்ணோம், அவ்வளவுதான். என்னம்மா யோசிக்கிறீங்க? இல்ல சார், அட்வான்ஸ் ரெண்ட் எல்லாம் எவ்வளோன்னு. சாரிம்மா, கம்பெனிய வாடகைக்கு விடாம லீஸுக்கு விடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். லீஸுக்குன்னா எவ்வளோ சார்? 20 லட்சம் ரூபாம்மா. அஞ்சு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருவேன். பேப்பர்ல வாடகைக்கு தானே விளம்பரம் கொடுத்திருந்தீங்க? ஆமாம்மா, வாடகைக்கு தான் சொல்லியிருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் லீஸுக்கு விடலான்னு முடிவை மாத்திக்கிட்டேம்மா. வாடகைக்கு கிடைக்கணும் தான் ரொம்ப ஆவலா வந்தோம் சார். தப்பா எடுத்துக்காதீங்க, விஷயம் இதுதான். என் ஒய்ஃபோட ஆபரேஷனுக்காக பணம் தேவைப்படுது. வர வெள்ளிக்கிழமை ஆபரேஷனுக்காக டெல்லி போகணும். பணத்துக்கு வெளியில ஏற்பாடு பண்ணியிருந்தேன், தரேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல கையை விரிச்சிட்டாங்க. இனிமே ஆபரேஷன் டேட்லாம் மாத்த முடியாது. அதனாலதான் லீஸுக்கு விடலான்னு முடிவை மாத்திக்கிட்டேன். இது நாங்க எதிர்பார்க்காத தொகை. இவ்ளோ தொகை கொடுத்து லீஸுக்கு எடுக்கிறதுக்கு இப்ப எங்களால முடியாது சார். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. லீஸுக்கு விடுறதை தவிர எனக்கு வேற வழி இல்லை. உங்களால பணம் ஏற்பாடு பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு போங்க. உங்க பதிலுக்காக ஒரு நாள் நான் வெயிட் பண்றேன். இதுக்கு நடுவுல வேற யாரு வந்தாலும் நான் டீல் பேச மாட்டேன். சொன்ன வார்த்தையை காப்பாத்துறவன். எனக்கு வாக்குதான் முக்கியம். பேப்பர்ல வாடகைக்குன்னு விளம்பரம் கொடுத்துட்டு நேர்ல வந்ததும் லீஸுக்குன்னு சொல்றீங்களே சார். என் சூழ்நிலை என்னன்னு சொல்லிட்டேனே. இப்பவே நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. லீஸுக்குன்னு சொல்லவும் சில பேர் வேண்டான்னு கட் பண்ணிடுறாங்க. சில பேர் நேர்ல வந்து பேசிட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க சொல்லிட்டு போனீங்கன்னா வெயிட் பண்ணுவேன். அதுவும் ஒரு நாள் தான் டைம். இல்லைன்னா நான் வேற பார்ட்டிகிட்ட பேசி வெள்ளிக்கிழமைக்குள்ள பணம் வாங்கி ஈவினிங் ஃப்ளைட் ஏறிடுவேன். சரிங்க சார், நாங்க வீட்ல பேசிட்டு சொல்றோம். இல்ல சார், நாங்க நாளைக்கு வந்து பதில் சொல்றோம். ஆனா நாளைக்கு உறுதியா சொல்லிடுறோம் சார். சரி, உங்களுக்காக நான் வெயிட் பண்றேன். நான் சொன்ன வாக்கை காப்பாத்துறவன். அதே மாதிரி நீங்களும் நடந்துக்கணும்.